தூங்குறதுக்கு சுபகுக்கு பின்னால தூங்குறதும் புத்தியில குறைபாடு உண்டாக்கும், அசருக்கு பின்னால தூங்குறதும் மடத்தனத்தை உண்டாக்கும், புத்தியுடைய வளர்ச்சியை உண்டாக்கும். சுன்னத்தை அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். எப்ப தூங்குறது தெரியுமா? கைலூலா தூங்குறது. கடைப்பிடிப்போமா? இன்ஷா அல்லாஹ். தொழில் இருக்குது, கஷ்டம், அதெல்லாம் தங்கடம் வேற விஷயம். ஆனா நாங்க ஃப்ரீயா இருக்கிற நாங்க என்ன செய்யணும்? மௌத்துக்கு முன்னாலே இந்த சுன்னத்துகளை ஹயாத்தாகும். அல்லாஹ் பெரிய கூலிகளை தருவார். ஆகையால அப்ப சுபகுக்கு பின்னால என்ன செய்யற? சுபகுக்கு பின்னால தூங்குற இல்லாட்டி என்ன செய்யற? அல்லாஹ் சொல்லிட்டாராம், நீங்க சுபகுக்கு பின்னால என்ன செய்யணும்? வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக قبل طلوع الشمس وقبل غروبها. சுபகுக்கு பின்னால தூங்கினாலும் தருத்திரி என்று சொல்றீங்க, அசருக்கு பின்னால தூங்கினாலும் தருத்திரி என்று சொல்றீங்க. அப்ப சுபகுக்கு பின்னாலையும் அசருக்கு பின்னாலையும் என்ன செய்யற? அல்லாஹ் சொல்றான், சுபகுக்கு பின்னால தூங்குற நேரம் அல்ல, நீ சுப்ஹானல்லாஹ் சொல்ற நேரம் அல்ல. சுபஹ் தொழுவத்துக்கு பின்னால திக்ர் செய், அசர் தொழுவத்துக்கு பின்னால திக்ர் செய். அல்லாஹ் காலையிலையும் மாலையிலையும் இடையில உள்ள எல்லா தேவைகளையும் நீக்குவான். அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய வாக்கு. அதுதான் குல் அஊது பிரப்பில் ஃபலக். அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் ரப்பு. நாங்க சூரத்துல் ஃபாத்தியால பார்த்தோமே, 996 இடங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல ரப் என்ற வார்த்தையை மட்டும் பாவிக்கிறார்.